இங்கே கூடியிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது இன முன்னோர்களுக்கும் மாவீரர்கள் அனைவருக்கும் எனது புகழ் வணக்கத்தை செலுத்தி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். மேடை பேச்சு என்பது எனக்கு புதிதுதான். இருந்தாலும் அந்த கூச்ச சுபாவம் மருத்துவரையா சொன்னது போல் மிகவும் அதிகமான உள்ள நான். இன்று சிறப்பான நாள், மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர்கள் அனைவருக்கும். இன்று நகரப்பகுதியில் அவனாசி நகராக அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் 100% முழுமையாக நிறைவேற வேண்டும். அதற்கு நமது சட்டமன்ற தொகுதி உறவுகள் மற்றும் அனைத்து உறவுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், சிறப்பாக வழங்க வேண்டும். நமது அவனாசி சட்டமன்ற தொகுதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அனைவருக்கும் தெரியும். இங்கு அனைத்து கட்சிகளுமே தனது சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த முறை வாய்ப்பு இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் வழங்குவார்கள். இங்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் தவிர சுயேட்சையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வாகி இருக்கிறார். அவரது சின்னம் என்ன தெரியுமா? இரட்டை இலை சின்னம். அந்த சின்னத்தை தான் அதிமுக கட்சி ஆரம்பித்து கேட்டு வாங்கி அதிக முறை தமிழகத்திலே பெரும்பான்மையாக ஆட்சியை பிடித்ததற்கு உண்டான காரணமான சின்னம் அந்த இரட்டை இலை சின்னம். அதை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். அவருக்காக பின்னால் நின்ற தொகுதி தான் இந்த அவனாசி சட்டமன்ற தொகுதி. அதற்கடுத்தது அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து மக்கள் சார்பாகவும் சுயேட்சையாக நின்ற வேட்பாளர் 2வது இடத்துக்கு வந்தார். அவர் யார் என்ன காரணத்துக்காக தேர்தலில் போட்டியிடுகிறார்களோ அவர்கள் பின்னால் அணிதிரள்வதற்கு தயாராக உள்ள மக்கள் தான் நமது அவனாசி சட்டமன்ற தொகுதி மக்கள். அவர்களுக்கு நமது நோக்கத்தையும் எண்ணத்தையும் தெளிவாக கொண்டு சென்றால் நமது பின்னால் கொண்டு வருவது மிகவும் எளிதானது. அதை உறவுகள் செய்வது கடினமான பணியாக இருக்கலாம். அந்த கடினமான பணி நிறைவேறினால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி எளிதாக வந்தடையும். நாம் எவைகளில் வீழ்ந்திருக்கிறோம்? ஈழத்திலே எதிரியை பார்த்தார்கள், நேரடியாக பார்த்தார்கள். ஆனால் தமிழகத்திலே அடையாளம் காண முடியாத துரோகிகளால் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த வகையில் பிறப்பை கட்டுப்படுத்துவது கூட ஈன அழிப்புத்தான். இப்பொழுது குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் கொண்டு வந்தார்கள். இன்றுமே வடக்கில் ஒரு குடும்பத்திற்கு 3.6, அதாவது 3 குழந்தை, 2 குடும்பத்துக்கு 7 குழந்தைகள் பிறப்பிக்கம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே 1.6, அதாவது 2 குடும்பத்துக்கு சேர்ந்து தான் 3 குழந்தைகள் பிறப்பு. ஐநா விதிப்படி எனக்கு தெரிந்த வகையில் பிறப்பை தடுப்பது கூட ஒரு இன அழிப்பு தான். இந்த தமிழகம் முழுவதும் மது கடைகள், சாராலைகள். இதனால் உழைப்பிலிருந்து இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தனது உழைப்பை 100% உழைப்பை தனது குடும்பத்திற்கும் இந்த மண்ணுக்கும் கொடுக்க முடியாமல் தனது உடல் உறுப்புகள் சக்தி இழந்து இருக்கிறது. உழைப்பிலிருந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் கடந்த 50 ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகளைத்தான் நாம் சொல்ல முடியும். அவர்களது கல்வி முறை உழைப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அவர்களுக்கு முழுவதுமாக எப்பொருள் யார் யார் வாய் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று தம்பி சொன்னார். அதைப்போல் யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள உண்மைகளை அறியக்கூடிய, பகுத்தாய்வு செய்யக்கூடிய அறிவை வளரவிடாமல் அடுத்த தலைமுறையினரை யார் யார் பின்னாலே போக வைத்த பெருமை இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியினுடைய வெற்றி. அதை தகர்த்தெறிந்து நமது பிள்ளைகள்
எவ்வளவோ 50,000 ஆண்டுகள் வரலாற்று பெருமை வாய்ந்த இனம், இரும்பை முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்திய இனம், இன்று சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கீழடி நாகரிக முறை உள்ள ஒற்றுமைகள், அங்கே வெண்கலம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் அடைந்த ஒரு இனம் இன்று அடிமையாய், மதுவிலக்குக்கு அடிமையாய் வீழ்ந்து இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணங்களை நம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நமது இனம் பெருமை வாய்ந்தது. நாம் எவ்வளவோ வரலாறுகள் படித்திருக்கிறோம். இந்திய தேசிய இராணுவத்தையே முதன்முதலில் கட்டிய நேதாஜி கட்டிய இடம் தமிழர்கள் பெரும்பாலும் பரவி வாழ்ந்த தென்கிழக்காசிய நாடுகளில், மலேசியாவில் தான் அதுக்கு தலைமை அலுவலகம். பொன்னும் பொருளும் கொடுத்து அந்த படைக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வாங்குவதற்கு தன்னால் முடிந்தவற்றை தங்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அது நம்ம சுதந்திரம் அடைந்த பின் மலேசிய நீதிமன்றத்தில் அதோட சொத்து அன்றைய மதிப்பே 600 கோடிக்கு மேல். அது வழக்கு நடந்து 10 வருடங்களில் அந்த பொருட்கள் காணவில்லை என்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது மலேசிய அரசு. அது இன்று 60-70 ஆண்டுகள் ஆகி அது மறந்தே போயிட்டு, எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அங்கிருந்து ஒரு படையையே கட்டி எழுப்ப முடியும் என்று உலகிற்கு காட்டியவர்கள் தமிழர்கள். அதேபோல் நமது பகுதியில் கொங்கு மண்டலத்தில் தீரன் சின்னமலை அவர் ஒன்றும் அரசரங்க